அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு அப்படிங்கிறது யார் பெரியவங்க அப்படிங்கிறது. இது என்ன புதுசாக கேள்வி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யார் பெரியவங்கங்கிறது மொத்தம் 4 வகையாக பிரித்து சொல்ல முடியும். அதாவது ஒரு வகை, அந்த வகையில் யார் பிறப்பு தேதியில் முன்னால் இருக்காங்களோ, ஒரு நாளுமே கூட, அல்லது அந்த மாதிரி யார் முதல்ல பிறந்தாங்களோ அவங்களுடைய வயசை வச்சு சொல்கிறது பெரியவங்க அப்படிங்கிறது. ஸோ வயசு மூலயமா ஒரு பெரியவங்க அப்படிங்கிற தன்மையை நிர்ணயிக்கிறது ஒன்று. ரெண்டாவது வகை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தருடைய படிப்பு அறிவை வச்சு. இப்போ 2 பேர் இருக்காங்க, அந்த 2 பேரில் யார் அதிகமாக படிச்சிருக்காங்களோ அந்த படிப்புங்கிறது வெறுமனே ஒரு அடிப்படை கல்வியோ அல்லது பள்ளிக்கூட கல்வியோ மட்டும் இல்லாமல் ஒரு சாஸ்திர ஞானம், அந்த மாதிரியான படிப்புகள் எல்லாமே. ஸோ எல்லா வகையான படிப்புகளையும் சேர்த்து நம்ம பார்க்குறது யார் அதிகமாக படிச்சிருக்காங்களோ அதை வச்சு ஒரு குறிப்பிட்ட 2 பேரில் யார் அதிகம் படிச்சிருக்காங்களோ அவங்கள பெரியவங்கன்னு சொல்கிறது ரெண்டாவது வகை. மூணாவது வகை, ஒரு பெரிய வியாபார இடமா இருக்கலாம். அந்த வியாபார இடத்துல யார்கிட்ட அதிகமான செல்வம் சேர்ந்துருக்கோ, நமக்கே இப்போ இன்னைத்த காலகட்டத்திலே நம்மளே நிறையா பார்க்குறோம். நம்ம உள்நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி இவங்க தொழிலில் இவ்வளோ பெரிய இடத்துல இருக்காங்கன்னு பார்க்குறோம். அப்போது யாருடைய தொழில் மதிப்பு பெருசாக அதிகமாக இருக்கோ அவங்களைய மதிக்கிறது. அதாவது மதிக்கிறதுங்கிறத காட்டிலும் அவங்கள பெரியவங்க. யாருக்கு அதிகமான செல்வம் சேர்ந்துருக்கோ, யாருடைய செல்வத்தினுடைய மதிப்பு அதிகமாக இருக்கோ அவங்க பெரியவங்க அப்படிங்கிறது மூணாவது வகையாக சொல்கிறது. நாலாவது வகை, யாருக்கு பலம் அதிகம் இருக்கோ. இப்போ நம்மளே பார்க்குறோம், எந்த நாட்டினுடைய இராணுவம் பலமாக இருக்கோ அவங்க பெரியவங்க. அந்த மாதிரி பலம் யாருக்கிட்ட அதிகமாக இருக்கோ அவங்க பெரியவங்க அப்படிங்கிறது நாலாவது வகை. அப்போ நம்ம இத்தனை நாளும் பெரியவங்க அப்படின்னா வயசுன்னு மட்டும் நிறைய பேர் நினச்சிருந்துருப்போம். இப்போ நம்ம பார்த்த இந்த உதாரணத்தின் மூலயமா 4 வகையான பெரியவர்களை பார்த்தோம். அதாவது வயசில் பெரியவங்க, அறிவில் பெரியவங்க, செல்வத்தில் பெரியவங்க, பலத்தில் பெரியவங்க. இந்த 4 வகையை தாண்டி வேற பெரியவங்க அப்படிங்கிற, அதாவது இந்த 4 வகையிலேயே எல்லா வகையான பெரியவங்க அப்படிங்கிற ஒரு டெஃபனிஷனையுமே நம்ம அடைக்கிற முடியும். இதுக்கு அடுத்ததாக பெரியவங்களை மதிக்க வேண்டியது அப்படிங்கிறதனுடைய முக்கியத்துவம். இதுக்கு மகாபாரதத்தில் ஒரு சம்பவம் இருக்குது. மகாபாரதத்தில் கர்ணனை போரில் வதம் செஞ்சிட்டான் அர்ஜுனன் அப்படின்னு நினச்சிருக்கிறான் தர்மன். ஆனால் அந்த மாதிரி நடக்கலைங்கிறது தெரிஞ்ச உடனே, உங்ககிட்ட எதுக்கு இந்த காண்டீப வில் அப்படின்னு சொல்லி ஏளனமாக கொஞ்சம் மனசு சங்கடப்படுற மாதிரி பேசிடுறான் தர்மன். அப்போ அர்ஜுனா சொல்கிறான், நான் என் மனசுக்குள்ள நினச்சிருக்கேன், யார் என்னுடைய காண்டீபத்தை தப்பாக பேசுகிறாங்களோ அவங்கள நான் உயிரோட விடுறதில்லை அப்படிங்கிற ஒரு சபதத்தை என் மனசில் வச்சுருக்கேன். அந்த சபதத்து பிரகாரம் உன்னை இப்போ நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு அர்ஜுனன் தன்னுடைய அண்ணனான யுதிஷ்டிரன் மகாபாரத குருக்ஷேத்திர போரில் நடக்கிற சம்பவத்தில் சொல்கிறான். அப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு, அர்ஜுனா, இந்த மாதிரியான ஒரு சபதத்தை ரொம்ப வித்தியாசமாக யாரும் கேட்காதப்ப செஞ்சிருக்க. ஆனாலும் உன்னுடைய சபதத்துக்கு பங்கம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீ தர்மனை கொல்றது சரிதான். ஆனால் தர்மனை கொல்றதுங்கிறது வேற எதுக்காக இப்போ நீங்கள் இந்த போர் முதற்கொண்டு எது ஒன்று செய்யணும், உங்களுடைய தர்மத்தில் நிலநாட்டணும். அந்த தர்ம சங்கடத்தை போக்குறதுக்கு நீ என்ன பண்ணலான்னா, உன்னை விட பெரியவரான உன்னுடைய அண்ணன் தர்மனை நீ இப்போ
அவமரியாதையா பேசிக்கிட்ட அப்படின்னா அவரை நீ கொன்னதுக்கு சமானம் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டு அர்ஜுனனும் தர்மனை அவமரியாதையா பேசுறான். பேசினதுக்கு அப்புறம் இப்படி தன்னை விட பெரியவனான அண்ணனை அவமரியாதையா பேசிட்டமே, இதுக்கப்புறம் நான் உயிரோடு இருந்து என்ன பலன் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் தன்னை மாய்த்துக்கிறதுக்கு போறான். அப்பையும் மறுபடியும் கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அர்ஜுனா நீ இப்போ பண்ணக்கூடிய இந்த விஷயமும் உன்னளவுல சரிதான், ஆனா நீ உன்னைய நீயே புகழ்ந்துக்கிட்டேன்னா அது உன்னைய நீயே மாய்ச்சிக்கிறதுக்கு சமானம் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டு அர்ஜுனன் தன்னைத்தானே புகழ்ந்துக்கிட்டு தன்னை மாய்ச்சிக்கிட்டதுக்கான சமமான ஒரு நிலையை அடையலாம். இப்படி ஒரு சம்பவம் மகாபாரதத்தில் அந்த யுத்த சமயத்தில் நடக்குது. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பெரியவங்களை அவமரியாதையாக பேசுறதுங்கிறது அவங்கள மாய்க்கிறதுக்கு சமானம், தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறதுங்கிறது தன்னைத்தானே மாய்க்கிறதுக்கு சமானம். அப்போ இது ரெண்டையுமே நம்ம செய்யக்கூடாதுங்கிறது இந்த சம்பவத்தின் மூலயமா தெரியுது. மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம்.